பெற்றோர் அனைவருக்கும் வணக்கம். உலகமெங்கும் ஒலித்த அவருடைய குரலை நாம் இப்போது இந்த மேடையில் கேட்க ஆவலுடன் இருக்கின்றோம். ஐயா அவர்களை வணங்கி இந்த மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் கூட்டுறவுத்துறை முதல்வர் ராஜேஷ் கண்ணா அவர்கள், வேதா சசிகுமார் மேடம் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்கின்றேன். நன்றி ஐயா. மேடையில் அமர்ந்திருக்கும் விருந்தினர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் அவர்களை வரவேற்கிறோம். தன்னுடைய 14 ஆண்டு கால வெற்றி பயணத்தில் எண்ணற்ற சாதனையாளர்களையும் வெற்றியாளர்களையும் நம்முடைய அண்ணா IAS அகாடமி உருவாக்கி இருக்கிறது. இதே போல கடந்த 2022 நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று அரசு அலுவலர்களாக பணியில் சேர்ந்திருக்கும் 229 அண்ணா IAS அகாடமியின் மாணவ கண்மணிகளின் புகைப்படத்துடன் கூடிய விவரங்கள் அடங்கிய வெற்றியாளர்களின் முகவரி என்ற புத்தகம் தற்போது வெளியிடப்பட இருக்கிறது. இதனை நமது சிறப்பு விருந்தினர் ஐயா திரு கலியமூர்த்தி அவர்கள் வெளியிட அதனை நம் பயிற்சி மைய பொருளாதார ஆசிரியர் திரு V சசிகுமார் அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம் வந்துவிட்டது. நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களை திருமதி வேதா சசிகுமார் அவர்கள் வரவேற்று கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ராஜேஷ் கண்ணா அவர்கள் பொன்னாடை பொருத்தும்படியும் அவருக்கு நினைவு பரிசு திருமதி வேதா சசிகுமார் அவர்கள் வழங்கும்படியும் இந்த மேடையிலே கேட்டுக்கொள்கிறேன். தற்போது வெற்றியாளர்களின் முகவரி என்ற புத்தகத்தை வெளியிடுவதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா திரு கலியமூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதனை நம் பயிற்சி மைய பொருளாதார ஆசிரியர் திரு V சசிகுமார் அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய 14 ஆண்டு கால கனவு தற்போது நிறைவேற உள்ளது. பயிற்சி மையத்திற்கென்ற தனி வெப்சைட் ஒன்று தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. www.annaiasacademy.com என்ற முகவரி தாங்கிய இந்த இணையதளத்தினை தொடங்கி வைக்குமாறு நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு கலியமூர்த்தி அவர்களை நாம் அன்போடு அழைக்கலாம். ஆண்டு காலமாக சாதனையாளர்கள் வெற்றியாளர்களை உருவாக்கிய அண்ணா IAS அகாடமி தன்னுடைய சேவைகளை எளிதாக மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்காக annaiasacademy.com என்ற இணையதள பக்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனை நீங்கள் அனைவரும் உங்களுடைய கைபேசியிலோ அல்லது மடிக்கணினியிலோ மிகவும் சுலபமாக உபயோகப்படுத்தலாம். www.annaiasacademy.com. அடுத்ததாக நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தருணம், தன்னுடைய கம்பீரமான குரல் வளம், வசீகரமான பேச்சு நடை, மிக எளிதாக வந்து விழும் இலக்கிய மேற்கோள் என உலகமெங்கும் உள்ள தமிழ் மேடைகளில் இவரின் சங்க தமிழ் முழக்கம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அத்தகைய பெருமைக்குரியவர் உங்களை எல்லாம் தனது வசீகர குரல் மூலம் கட்டி போட வருகிறார். ஐயா திரு கலியமூர்த்தி அவர்கள் முன்னாள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர். அவரை பலத்த கரவோசை எழுப்பி ஊக்க உரை வழங்க அழைக்கிறோம். நானும் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்த என்னுடைய நண்பனும் ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரிக்கு செல்லும்போது
எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அப்பெல்லாம் சப் இன்ஸ்பெக்டர்னா இப்போ எஸ்பி மாதிரி ஒரு லைன் விடாமல் படிப்பான். எனக்கு எஸ்பி ஆகணும்னு ஆசை. கவனிங்க, நல்லா கவனிக்கிறீங்க. கடைசி வரைக்கும் நீ ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா?